ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 kg மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் மட்டன் போட்டு 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேகிற டைமில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்ச மட்டனை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் பிரியாணியில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் போட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை போட்டு வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் போட்டு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதான் மட்டன் போட்டு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததான் அரிசி போட்டு 1/2 லெமன் புளிஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி தேவையான அளவு போட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் மட்டன் பிரியாணி ரெடி.